பிஜேபியில பயங்கரமா விமர்சிக்கிறேன் பேருடின்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு ஒரே பப்ளிசிட்டி கொடுத்துட்டீங்களோ? எல்லாரும் இப்ப அதான் படிக்கிறாங்க, அதான் பேசுறாங்க. இல்லைங்க, அதாவது வழக்கமா அவங்க ராகுல் காந்தியோட கொள்ளு தாத்தா கொடுத்தது, அவங்க கொள்ளு தாத்தாக்கு அப்புறம் அவங்க பாட்டி கொடுத்தது, பாட்டிக்கு அப்புறம் அவங்க அப்பா கொடுத்தது, அப்பா கொடுத்தது இப்ப ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? அது வேற மன்னிப்பு கேட்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, என்ன நாங்க மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு கொள்ளு தாத்தா பண்ண தப்புக்கு இப்ப அவர் மன்னிப்பு கேட்கிறார். இது என்ன கொடுமைங்க? அதாவது மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரங்குறாங்க. போன முறை ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, அதே வாக்குறுதி இந்த டைம் கொள்ளு தாத்தா கொடுத்த அதே வாக்குறுதியை போன முறை அவங்க ஆட்சிக்கு வரல இல்ல சார். போன முறை வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுப்போம்னு சொன்னாங்க, ஆட்சிக்கு வரல. இப்போ வேற இப்போ பெண்களுக்கா சொல்லிருக்காங்க. இல்ல இந்த இல்ல அதாவது 33% பாஜக கொடுத்த உடனேயே நாங்க 50% அப்படிங்கிறாங்க. முதல்ல இவங்க நின்ன சீட்டுல கொடுத்த சீட்ல பெண்களுக்கு கொடுக்க முடிஞ்சதா? இவங்க 450 சீட்ல நின்னவங்க இன்னைக்கு அவங்க நிக்கிற சீட் எண்ணிக்கை எவ்வளவு? பெண்களுக்கு என்ன மரியாதை இவங்க கொடுத்தாங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சிக்கு வர முடியாதவர்கள் இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆட்சிக்கு வர முடியாதவர்கள் காமெடி பண்ணுகிற நிகழ்ச்சியா தான் நீங்க இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்கணும். நீங்க போன ஒவ்வொரு விஷயத்துக்கு உள்ள போனீங்கன்னா அது அவ்வளவு காமெடினா, அது அவ்வளவு காமெடினா ஏன் அதுக்கு அவ்வளவு ஆவேசப்படுறீங்க? ஏன் பிரதமர் அதை பத்தியே தினம் மேடை ஏறினா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பத்தி தான் பேசுறாரு? இல்லைங்க, தமிழகம்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு சினிமா படத்துல செய்வாங்களே, அது மாதிரி சதுரங்கை வேட்டை மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அது காங்கிரஸுக்கும் பொருந்தும். மக்களுடைய ஆசைகளை தூண்டுறது. அதுல வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப உச்சகட்டமா போயிருக்காங்க. உச்சகட்டமா போய் மக்களுடைய ஆசையை தூண்ட பாக்குறாங்க. அந்த தூண்டுறதான் மக்களே நம்பாதீங்க, இவர்கள் ஏமாற்று பேர்வழிகள், எப்படியெல்லாம் உங்களை 60 ஆண்டு காலமாக ஏமாற்றினார்கள் அப்படிங்கறத கொஞ்சம் அழுத்தமா ஆழமா நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா பல விஷயங்கள் தேர்தல் அறிக்கையிலேயே இல்லாததெல்லாம் பேசுறாரு பிரதமர்ன்றதான குற்றச்சாட்டு. அதையும் தாண்டி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் மீறி பேசுறாரு. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ்லாம் அனுப்பி இருக்கு, பாத்தீங்களா? எங்க தேர்தல் அறிக்கையில இவங்க அறிக்கையில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். காங்கிரஸ் அறிக்கையில ஒரு சார்பு அரசியல் இருக்கிறது, சாதி அரசியல் இருக்கிறது, மத அரசியல் இருக்கிறது, இலவச அரசியல் இருக்கிறது, ஏமாற்று அரசியல் இருக்கிறது, பிரிவினைவாத அரசியல் இருக்கிறது, இன அரசியல் இருக்கிறது, மொழி அரசியல் இருக்கிறது, தாஜா அரசியல் இருக்கிறது, பாலின அரசியல் இருக்கிறது, அரசியல் வெறுப்பு அரசியல் இருக்கிறது. இல்லாத தேர்தல் அறிக்கையில் இல்லாத எந்த விஷயமே கிடையாது. அதான் பாரத பிரதமர் சொல்றாங்க தெளிவா, இவர்கள் உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள், இவர்கள் உங்களை முன்வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு பிரதமர் கேக்குறாரு வெளிப்படையா. எங்க சொன்னார் அப்படி பிரதமர்? இல்ல நீங்க அந்த சொத்தெல்லாம் புடிங்கி அவங்கட்ட கொடுக்க போறாங்கன்றாரு அவர். சொல்வது ஓ இஸ்லாமிய சகோதரர்களே நான் உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் எங்க சொன்னார் அவர்? இல்லைங்க, அவங்க அப்படித்தான் எடுத்துக்கிற மீனிங். நீங்க நேரடியா என்ன சொல்றாரு, முஸ்லிம்களை வைத்து இல்ல இல்ல நீங்க பரிமேலழகர் ஒரே மாதிரி சொல்றீங்க, பிரதமர் சொன்னதை இப்படி புரிஞ்சுக்கணும். நீலங்க பிரதமர் அப்படி 10 வருஷம் பேசாத பிரதமர், ஒரே நிமிஷம் 10 ஆண்டு காலம் பேசாத பிரதமர் இன்னைக்கு பேசுறாருன்னா அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும், தவறா புரிஞ்சுக்க கூடாது. சரியா எப்படி புரிஞ்சுக்கணும்? காங்கிரஸ் இல்ல இல்ல காங்கிரஸ் இஸ்லாமியர்களை வைத்து அரசியல் செய்கிறது, அவர்களை வைத்து முன்னிறுத்தி அரசியல் செய்கிறது, பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது, நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல வராரு. அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா காங்கிரஸ் ஒன்னும் செய்யல இஸ்லாமியர்களுக்கு. என் நண்பர் வந்திருக்காரு, 10% இடஒதுக்கீடு தரேன்னு சொல்லி மன்மோகன் சிங் தலைமையில கமிட்டி போட்டாங்க, செய்யல. ஹஜ் பயணத்துக்கு ஒன்னும் செய்யல, வாஜ்பாய் தான் ஹஜ் பயணத்துக்கு கொடுத்தாரு. இதையெல்லாம் கொடுத்துட்டு தான் கர்நாடகால இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை விமர்சிக்கிறீங்க. ஓபிசியோட இடஒதுக்கீடு எல்லாம் அவங்க தூக்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறீங்களேன்னு அங்க விமர்சிக்கிறீங்க. நீங்க வந்து இவங்களுக்கு கொடுக்கலையேன்னு வருத்தப்படுறீங்க. இங்க ஏங்க நீங்க கொடுக்க முடியாத விஷயத்தை சொல்லி ஏமாத்துறாங்க. மத ரீதி அடிப்படையில் நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அதான் மோடிஜி சொல்றாரு. உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, மத ரீதியாக நீங்கள் இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியாது. கொடுக்கறேன்னு சொல்லி பொய்யா சொல்றாங்க. அதான் சொல்றேன், அதான் சதுரங்க வேட்டைங்கிறேன் நானு. சதுரங்க வேட்டையில ஆசை காமிக்கிற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்று சொல்லி பொய்யை சொல்லி
தவறான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றுகிறார்கள். கேட்போம் திரு ஹிதாயத்துல்லா, தவறான வாக்குறுதிகளை நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம், அதுக்காக இதை பத்தி பேசுறோம், நிறைய ஏமாத்துறீங்க உங்க தேர்தல் அறிக்கையில் என்ற. அதுக்கு முன்னால் அவர் சொல்லும்போது கொள்ளு தாத்தா, ஏன் அவங்க தாத்தா எள்ளு தாத்தாவும் இந்த நாட்டுக்கு போராடின ஒரு மோத்திலால் நேரு, அதே மாதிரி பாட்டி இந்திரா காந்தி, இவங்கெல்லாம் 150 கம்பெனிகளை பிஹெச்எல் மாதிரி, நெய்வேலி மாதிரி, துப்பாக்கி தொழிற்சாலை மாதிரி, ஐசிஎஃப் மாதிரி, ரூர்கேலா மாதிரி, பக்ரானங்கள் மாதிரி 150 கொண்டு வந்தாங்க. இந்த 10 வருஷமா ஒன்னை கொண்டு வந்தாரா? ஒரு புல்லட் ட்ரெயின் சொன்ன பொய்யவாவது செஞ்சாரா? செய்யலை. இந்த கொண்டு வந்த அவர்கள் தான் 55 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ சகோதர இந்துக்களுடைய சொத்துக்களை பிரித்து அவங்க கொடுத்துருந்தா முஸ்லீம்கள் பூரா பணக்காரர்கள் ஆயிருப்பாங்க. 2005 2006 டாக்டர் மன்மோகன் சிங் பேசுனது என்னன்னா, சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி, இந்திய அரசாங்கம் போட்ட கமிட்டி என்ன சொல்லுச்சு, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தலித் மக்களை விட மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அப்படின்னு சொன்னது இந்தியாவுடைய கமிட்டி தான். அதனால தான் அவர்களுக்கு சலுகை கொடுக்கணும்னாங்க. 25 கோடி மக்கள், அதாவது 15% இருக்கவங்களுக்கு ஒரு 4% இடஒதுக்கீடு கொடுக்கலாம். ஏன்னா 25 விழுக்காடு 30 விழுக்காடு இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கும்போது நாம் 15 18 கொடுக்கும்போது ஒரு 4 கொடுக்கலாம்னு சொன்னதையே கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றமும் சூழக்கெடும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் அவங்களுக்கு புள்ளகுட்டியும் இல்லை பொண்டாட்டியும் இல்லாத ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கிறது. காரணம் என்னன்னா, அடுத்தவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவுறது. சரி, முஸ்லீம்களை ஒரு பக்கம் வைப்போம். இப்போ ஒட்டுமொத்த இந்துக்களை பற்றி பேசுகிறாரு முதல்வர் ஸ்டாலின். பேசுனது அப்படியே ராகுல் காந்தியும் பேசுகிறாரு. அதாவது அனைவரையும் உள்ளடக்கி எல்லா சாதியும், உச்ச சாதிக்கும் கொடுக்கணும், மிச்ச சாதிக்கும் கொடுக்கணும்னு சொல்றது தான் ராகுல் காந்தி சொல்றாரு. ரொம்ப தெளிவாக சொல்றாரு. 90 விழுக்காடு இந்து மக்களுடைய அதிகாரம், அவருடைய கல்வி, அவருடைய வேலை வாய்ப்பை பறித்து நீங்கள் ஒரு 10 விழுக்காடுக்கு கொடுக்குறீங்க. கார்பரேட்டுகளுக்கும் அதில் கொடுக்குறீங்க. ஒரு சிலருக்கு மட்டும் ஆட்சி அதிகாரம், ஆளுகின்ற அதிகாரம், கல்வி, வைஸ் சான்சலர். அதை தெளிவாக சொல்றாரு. 650 நீதிபதிகளில் 100 பேர் தான் 90% இந்துக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்துக்கள் அதிகாரத்தை முஸ்லீம்கள் பறித்தார்களா, கிறிஸ்தவர்கள் பறித்தார்களா? யார் பறித்தா? பறித்தது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம், அவர்களை சார்ந்தவர்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. இது மட்டுமல்ல, 200 கார்ப்பரேட் கம்பெனி, பெரும் கம்பெனி, அந்த 200 கார்ப்பரேட் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கூட இந்துக்களா இருக்கக்கூடிய பிசி வச்சிருக்கல, இந்துக்களா இருக்கக்கூடிய எஸ்சி வச்சிருக்கல. அப்ப நீங்க நீதிபதி நியமனத்திலயோ அரசாங்க பதவியிலயோ நீங்க இடஒதுக்கீடு இருக்கான்னு கேக்குறதுல கூட ஒரு பக்கம் இருக்கு. நீங்க கார்ப்பரேட் கம்பெனி ஓனர் எல்லாம் யார் இருக்கணும் நீங்க தீர்மானிக்க ஆரம்பிச்சீங்க. அதான் இல்ல, அதுக்கு அருமையான கேள்வி கேட்டீங்க. கார்ப்பரேட் கம்பெனிகள் 2014 நமக்கு வருமானமே வெறும் 10 லட்சம் கோடி, 11 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி அவங்கள்ட்ட நம்ம வாங்கினோம். அதை மக்களுக்கு ஏழைக்கு கொடுத்தோம். இன்னைக்கு 33 லட்சம் கோடி. அது அதே வருமானம் தான் வருது. காரணம் 33% இல்ல சார். நீங்க கார்ப்பரேட் டாக்ஸை ஏன் கார்ப்பரேட் டாக்ஸை ஏன் கட் பண்ணீங்கன்னு நீங்க அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க, அதுக்கு பிஜேபி பதில் சொல்லட்டும். அது ஏன் பிரச்சனை இல்ல. நான் கேக்குறது கார்ப்பரேட் முதலாளிகளா யார் இருக்காங்க பாருங்கன்னா, நான் சொல்ல வரேன். இங்க தான் அவங்க வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வராங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற காசு எல்லாம் புடிங்கி நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க போறீங்களா? இதுதான் விஷயம். நான் சொல்ல வர்றது,